மாற்று சமுதாய பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அதை பார்த்திருக்க கூடிய யாரா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கணும், போட்டு கொடுக்கணும். அரசாங்கம் அந்த போட்டு கொடுத்த ஆளுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கும். அரசாங்கம் போதும் 5000 5000 போதும். குடும்பத்துக்கு 1000 2000 அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆணவ படுகொலைக்கு 6 லட்சம் 25 லட்சம் கொடுக்குது இல்ல, 5000 ரூபாயோட ஒரு படுகொலை தடுக்கப்படுதுங்க. காதலிச்சது உண்மைதானாங்கிறத அரசாங்கம் விசாரிச்சு அந்த காதலனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, அந்த பெண்ணுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. ஒரு பெண்ணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் 1 வருஷம், நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுனால 1 வருஷம். எல்லா பெற்ற தாய் தாப்பனும் பிள்ளைக்கு என்ன சொல்லுவான், நம்ம சமுதாயத்தை பாருடா. ஹரிநாடார்னு ஒருத்தர் உருவாக்கி இருக்காப்ல, இருக்கட்டும். ஹரிநாடார் ஒரு சட்டத்துக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா அது நல்லதா இருந்தா ஏத்துக்க வேண்டியதானே. சுஜித் எங்க அக்காவை காதலிக்காதன்னு சொல்றான். வா மச்சான் வண்டியில போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து சொல்லி பாத்துருக்காங்களா, வேண்டாம் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சொல்லி பாக்குறாங்க மச்சான் மாமா. ஆனா முறை இருக்குண்ணே. உயிர் போனதுக்கு அப்புறம் ஏங்க புலம்புறீங்க, போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டியதானே. அதுக்கு தானே கல்வி அறிவை கொடுத்துருக்காங்க. அப்ப கல்வி நீங்க கற்றும் அறிவு இல்லாம தானே இருக்கீங்க. காமராஜர் ஐயா சொன்ன எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்கம்மா, கல்வி அறிவு வந்துருச்சு. எல்லாரும் ஒண்ணுதான், சரிசமம். அப்புறம் எதுக்கு பிசிஆர் அப்படிங்கிற அந்த சட்டத்தை மட்டும் நடைமுறையில வச்சிருக்கீங்க? அதை நீக்கிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியும். எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி சரிசமம். சாதி ஆணவத்தோட பேசுற ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆணவத்தோட பேசுறவங்க நான் சொல்றேன், அவங்க எல்லாம் சும்மா இருந்துருவாங்களா? நேரடியாவே கேட்கறேன்னா எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு 4 தலைமுறை தெரியும். ஏன் உங்க கல்வியால உங்களுடைய 4 தலைமுறையோட நிறுத்திக்கிட்டீங்க? அடுத்த ஜெனரேஷனாச்சும் தெரிஞ்சுக்கிடட்டும், அடுத்த ஜெனரேஷனாச்சும் நம்ம இன்னாருன்னு தெரியல. அது ஒரு கர்வத்தை உண்டு செய்தானா? என் பேருக்கு பின்னாடி ஒரு சாதி அடையாளத்தை போடும்போது அப்படி நெஞ்ச நிமித்தி, அதுதானே உண்மை. நான் நாடார் ஜாதின்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஆதாயத்துக்காகவும் ஒரு அரசியலுக்காகவும் நான் பெரியவன் காமிச்சுக்கிறதுக்காகவும் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோமே, இது பேசுறது ஒரு நெருடலா இருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. குடும்ப கௌரவத்தை பாக்குறாங்க. சுர்ஜித்துக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆத்திரத்துல படுகொலையை பண்ணிட்டான். ஆத்திரம் கிடையாது, ஆணவம் நின்னு நிதானமா மிளகா பொடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ இந்த சுயசாதி பெருமை பேசுறோம் இல்லையா, பொதுவாவே கேட்கிறேன். இந்த நம்ம வந்து ஹரி நாடார்ல ஹரின்ற பேர் யார் வச்சாங்கன்னா? என்னோட முழு பேர் வந்து இயற்பெயர் ஹரி கோபாலகிருஷ்ணன். ஹரி கோபாலகிருஷ்ணன். என்னோட பர்த் சர்டிபிகேட்ல பிறந்த உடனே நீங்களே உங்களுக்கு எங்க அப்பா வந்து எனக்காக வச்ச பேரு ஹரி கோபாலகிருஷ்ணன். எங்க அப்பா பேரு அருணாச்சலம் நாடார். ரொம்ப அழகா இருக்கு, சரிங்களா? ஹரி கோபாலகிருஷ்ணன். ஆமா, எவ்வளவு நல்ல பேர். ஆமா, ஆனா இது நீங்க வச்சுக்கல, என்ன நீங்க குட்டி குழந்தையா இருந்திருப்பீங்க. ஆமா, எங்க அப்பா வச்சார். ஆமா, இந்த அப்பாக்கு தான் நான் பிறக்கணும், இந்த சமூகத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு ஹரிநாடார் தவம் இருந்து வேண்டி விரும்பி இந்த சமூகத்துல. எங்க அப்பா தவம் இருந்திருக்காரு, எங்க அம்மா தவம் இருந்திருக்காங்க. நான் எங்க வீட்டுல 10வது பையன், 9 பேர் இறந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப நான் என்னைய தவம் இருந்து தான் உண்மையிலேயே பெற்றிருக்காங்க. அப்படி தவம் இருந்து பெற்றதுனாலதான் நான் பிறந்த அந்த சமுதாயத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க விருப்பப்பட்டீங்களா? இல்ல, நான் வந்து என்னுடைய பிறப்பு. அதாவது நம்ம பாக்குறோம் இல்ல, நம்ம பாக்குறோம், அதெல்லாம் அப்புறம் பாக்குறோம். நான் கேக்குறது நேரடியா கேக்குறேன். நான் வந்து இந்த சமூகத்துல பிறக்கணும், தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த சமூகத்துல பிறக்கணும் அப்படின்னு ஹரிநாடார் வரம் வாங்கி வந்து பிறந்தவரா? இல்ல, இப்ப ஹரிநாடார் வந்து ஆஸ்திரேலியாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ பிறந்திருந்தால் அங்க என்ன கலாச்சாரமோ, அங்க ஒரு சாதியை உருவாக்கி அங்க சண்டைக்கு போயிருப்பீங்க, கட்டுப்பாடோ அங்க என்ன மதமோ அந்த மாதிரி இருந்திருப்பேன். ஆப்பிரிக்கா. ஆனா ஹரிநாடார் பிறந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டங்கும் போது திருநெல்வேலி மாவட்டத்துல என்ன கலாச்சாரம், என்ன பாரம்பரியம், யார் குடும்பத்துல யாருக்கு பிறந்திருக்கணும், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தானே நான் வாழணும். அதே தான் அந்த இடத்துக்கு திரும்ப வரேன். நீங்க வந்து பிறக்குறீங்க, சரி. அப்ப எங்க இருந்து இந்த பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு நான் நாடார் என்னுடைய சமூகம் தான் உயர்ந்ததுன்னு வரும்போது அது எப்படி ஏத்துக்கிறது? அது இல்லைன்னா இப்ப பொதுவா இப்ப நம்ம வந்து இப்ப வேற ஒரு மாநிலத்துக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்து நம்ம தமிழன் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துவோம். வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம இந்தியன்னு தான் சொல்லுவோம். அப்ப எங்க எல்லைக்குள்ள எங்க ஏரியாவுக்குள்ள வரும்போது நான் இன்னார் அப்படிங்கிறத சொல்ல அமைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்கத்தான் செய்யுது. இருக்கு. அத வந்து மாத்தணும்னு நினைக்கிறதே தவறுதான். நான் கேக்குறேன், ஹரிநாடார் அண்ணன் வந்து ஒருவேளை இந்த சாதிய பெருமை எல்லாம் பேசாம ஒரு நல்லா போயிட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருந்தா சூப்பரா வந்திருப்பாரு சமூகத்துல. இப்ப சூப்பரா தானே இருக்கேன், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இல்ல இப்ப சூப்பரா தானே இருக்கேன், எந்த இதுலயும் நான் குறைஞ்சி இல்லையா? எங்க சூப்பரா இருக்கீங்க? நான் இப்படி கேட்டேன், இங்க பாருங்க,
அண்ணன் நான் பார்க்கும்போது நல்லா தங்கத்துல அந்த நாடார் மட்டும்தானே, ஹரி நாடார் மட்டும்தான். அப்படி அந்த நல்லா இருந்ததா சொல்றீங்க இல்லையா, காணாம போயிடுச்சு. அது வழக்கு சம்பந்தமா அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதுக்கான ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம். அது முறைப்படி நீதிமன்ற ஆணைப்படி அதை நம்ம இது போடுங்க. ரொம்ப அழகா உறுதியாக விரைவில் போட்டுருவோம். நீங்க எப்பன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன, இந்த ஆணவ படுகொலைகளை வந்து தடுக்கணும்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி சார்ந்து எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு நானும் ஒரு மனுவே கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் அல்லது கலப்பு காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் காதலிக்காங்கிறது தெரிஞ்சா, கலப்பு காதல்னு தெரிஞ்சா, அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய அரசாங்கம் சன்மானம் கொடுக்கணும். அப்போ அந்த 2 பேர் உண்மையிலே மாற்று சமுதாயத்தினர் காதலிக்காங்கிறத அரசாங்கம் உறுதிப்படுத்திருச்சுன்னா போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுத்துருக்கிறவங்களுக்கு 5000 ரூபா. அதை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா காதலிச்ச அந்த பையனுக்கு ஒரு 3 வருஷம் சிறை தண்டனையும், அந்த பெண்ணோட காதலும் உண்மைதான் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு 1 வருஷமும் தண்டனைன்னு மட்டும் சொல்லட்டும். ஆணவ படுகொலை அதுக்கடுத்து நடக்குதுன்னா நீங்க சொல்லுங்க. எப்படி இந்த ஒரு சிந்தனை இல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடக்குமா? இல்ல எப்படி நீங்க இருங்க. எல்லா பெற்ற தாய் தாப்பனும் பிள்ளைக்கு என்ன சொல்லுவான், டா நம்ம சமுதாயத்தை பாருடா, ஹரிநாடார்னு ஒருத்தர் உருவாக்கி இருக்காப்ல, இருக்கட்டும். ஏங்க அன்னைக்கு அம்பேத்கர் உருவாக்கின சட்டத்தை தானே இன்னைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹரிநாடார் ஒரு சட்டத்துக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா அது நல்லதா இருந்தா ஏத்துக்க வேண்டியதானே. அந்த பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க. அதாவது சமூகத்துக்கு போய் சேரட்டும். கலப்பு திருமணம், அதனாலதான் இந்த ஆணவ படுகொலை நடக்குது. சரி, மாற்று சமுதாய பெண்ணைத்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்ணு மாற்று சமுதாய பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அதை பார்த்திருக்க கூடிய யாரா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கணும், போட்டு கொடுக்கணும். அரசாங்கம் அந்த போட்டு கொடுத்த ஆளுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கும். சரியா? அரசாங்கம் 5000 போதும், கஷ்டமா இருக்கும். ஏங்க குடும்பத்துக்கு 1000 2000 அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆணவ படுகொலைக்கு 6 லட்சம் 25 லட்சம் கொடுக்குது இல்ல, 5000 ரூபாயோட ஒரு படுகொலை தடுக்கப்படுதுங்க. ஒரு படுகொலை தடுக்கப்படுது. நீங்க ஆணவ படுகொலைக்கு இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு புதுசா சட்டம் கொண்டு வாங்கங்கிறீங்க. நான் படுகொலையே நடக்கக்கூடாதுன்னு நான் சட்டம் 5000 ரூபாய் கொடுத்துறோம், 5000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். அப்ப அந்த காதல் உண்மைதானா, காதலிச்சது உண்மைதானாங்கிறத அரசாங்கம் விசாரிச்சு அந்த காதலனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, அந்த பெண்ணுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. அப்ப ஒரு பெண்ணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் 1 வருஷம், நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுனால 1 வருஷம். அப்படி இருக்கும் பட்சத்துல காதலிக்க கூடிய எல்லாவனுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஒரு முதல்ல தான் என்ன ஜாதிங்கிறத உணர்ந்துக்கிடுவான், அடுத்து அந்த பெண் என்ன ஜாதிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவான். ரைட், அப்ப நம்ம விலகிட்டா 3 வருஷம் சிறை தண்டனை இல்லை. அப்ப அந்த பெண்ணு எதுக்கிடாது, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம டாக்டருக்கு போறோம், நம்ம வக்கீலுக்கு போறோம், ஏதோ ஒரு நம்ம ஏன் 1 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்? அப்ப ஒரு பயம் இருக்கும். அப்ப படுகொலை நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. நடக்காது. இது அப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசாணையா கொண்டு வந்தா. ஏன்னா தொல் திருமாவளவன் என்ன எல்லாருமே கேட்குறாங்க, இந்த ஆணவ படுகொலைக்கு ஸ்பெஷல் சட்டம், சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு. அந்த சிறப்பு சட்டத்துல இந்த பாயிண்ட ஐயா முதல்வர் வச்சார் அப்படின்னா ஆணவ படுகொலையே நடக்காதுன்னு சொல்றேன். நான் யோசிக்கிறேன்னா, நீங்க இது ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சினிமா வரும். சரி, சினிமால காதல் வரும். முதல்ல வந்து விவரம் தெரிஞ்ச உடனே அந்த பையன் போய் கேட்பான், நம்ம சொல்லுவோமா, தப்பு இல்லையா, உயிரோட இருக்கலாம்ல, அப்படி கேட்டுட்டா உயிரோட இருக்கலாம்ல. நான் இங்க பாருங்க, ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க. அதாவது இது எப்படி சிந்திக்கிறீங்க இதெல்லாம்? அண்ணன் இப்ப பெற்றவங்களுக்கு அப்ப தான் பிள்ளை கெட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்ப அந்த தாய் தாப்பங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்னதான் அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல் படுத்தினால் கூட அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, ஒரு காதல் கலப்பு திருமணமா, பெற்றோர் சம்மதம் இல்லாம அதை அரசாங்கம் அங்கீகரிக்காதுன்னு சொல்லுங்க. பெற்றோரோட கையெழுத்து இருக்கணும், பெற்றோரோட சம்மதம் இல்லாம அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லுங்க. பெற்றோர்கள் உடனே நான் வந்து இன்னார காதலிக்கிறேன், அது காலாவகாசம் கொடுங்க. இல்ல சொன்ன உடனே காலாவகாசம் கொடுங்க. சொன்ன நீங்க இழுத்துட்டு போய் தாலியை கட்டிடுறீங்க, பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு 6 மாசத்துல விட்டுருந்தீங்க, பிள்ளை வந்து எங்க குடும்பத்துல வந்து சீரழிஞ்சுக்கிட்டு கிடக்குது. சரி, இதை பத்தி திரும்ப பேசணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு, அது மட்டும் சொல்லுங்க.
ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காருன்னா அவர் வந்து நடுநிலையா இருந்து எல்லா பக்கம் பேசக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு. ஊர்ல என்ன விஷயம்னாலும் அவர்கிட்ட தான் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. ஐயா இந்த மாதிரி சாதியே இல்லாத ஒரு கதை சரியா, இதுல சாதியே கிடையாது, ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. அந்த பெரியவர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஐயா இந்த மாதிரி இருக்கு இது எப்படின்னு அவரும் சொல்லுவார், நல்லா இதுதான். அப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி என் குழந்தை வந்து அதிகமா இனிப்பு சாப்பிடுது. சரி, பெண் குழந்தையா? ஒரு குழந்தை. சரி, என்ன சாதின்னு சொல்லிட்டா இல்ல சொல்லுங்க. நீங்க வேற அந்த குழந்தைய வந்து அதிகமா இனிப்பு சாப்பிடுது, ஐயா நீங்க வந்து சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க, அந்த குழந்தை கேட்டுக்கணும்னு அந்த ஐயா யோசிக்கிறார். சரிம்மா நீ போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வா அப்படின்றாரு. உடனே இந்த அம்மா போயிடுறாங்க. திரும்ப ஒரு 6 மாசம் போகுது, திரும்ப வர்றாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க 6 மாதம் முடிஞ்சு என் குழந்தைக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கன்னா அந்த ஐயா சொல்கிறார், இங்கே வா, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றியா? ஆமாம். சாப்பிடாத, இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது போ அப்படின்னோடனே இந்த அம்மா கோவம் வந்துரு. இது 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கு 6 மாதம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஐயா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கேட்டப்போ இனிப்பு நானே அதிகமாக சாப்பிட்டு இருந்தேன், இனிப்பு சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் வந்து சுய பரிசோதனை பண்ணணும் இல்லையா? அப்போ நான் வந்து ஒரு 6 மாதம் இருந்து பார்த்தேன், இருக்க முடியுது. அதனால இப்ப அந்த குழந்தைக்கு புத்தி சொல்ற தகுதியோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த கதையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதாவது என்னத்தை வேணாலும் பொதுத்தலங்கள்ல பேசிடலாம், அடுத்தவங்களுக்கு அறிவுரையை சொல்லிடலாம், முதல்ல நாம சரியா இருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அறிநடா இருக்கு அண்ணன் சொல்றீங்க. ஐயோ, அந்த குழந்தைய விட ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா அண்ணன்? அப்ப இத இன்னைக்கு இந்த கவினோட ஆணவ படுகொலைன்னு சொல்லக்கூடிய இந்த படுகொலைக்கு சோசியல் மீடியாக்களில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடிய ஜாதிய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக போராளின்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள்லாம் மாற்று சமுதாய பெண்ணுக்கும் மாற்று சமுதாய இளைஞர்களுக்கும் பாதிக்கப்படும் போது எங்கே போனாங்கங்கிற இந்த குழந்தை அறிநடார் கேட்கும்போது அதுக்கு பதில் எங்கே வச்சுருக்காங்க? இந்த குழந்தை கேட்கு, இந்த குழந்தை கேட்கறதும் நியாயமான கேள்வி தானே. ஏன் வீட்டு பிள்ளை காதலிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்போ கவினு சுபாஷினிங்கிற விஷயத்துலயாச்சு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லவ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க காதல் கொடுத்துருக்கலாம், கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கலாம், முடிக்காமல் இருந்திருக்கலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனால் என் சமுதாயத்தில் அந்த வள்ளியூரில் மெர்சிங்கிற பொண்ணு ஒன்று நான் காதலிக்கலன்னு சொல்கிறா. அப்போ அந்த தலித்து பையன் என்ன பண்ணுறான்? கட்டாயப்படுத்துகிறான், ஃபோர்ஸ் பண்ணுறான். காதலிக்கலங்கிறதுனால நடு ரோட்டில் வெட்டி படுகொலை பண்ணுறான். இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு? அப்போ எல்லாம் ஏன் மூடிக்கிட்டு இருந்தாங்க? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அறிஞர் சமூகத்துக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ நான் கொந்தளிச்சு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ ஏன் ஜாதிக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேட்கறதுல என்ன உங்களுக்கு என்ன எரியுது? அதே மெர்சிக்கு பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் ஏண்டா இப்படி நாடார் வீட்டு பிள்ளைய போய் அவள் தான் உனக்கு லவ் வேண்டான்னு சொல்கிறாள்ல, உனக்கு வேற பிள்ளையாடா இல்லை, நம்ம சமுதாயத்தில் இல்லையா அப்படின்னு அறிவுரை சொல்லியிருந்தானா பா ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் நானே சல்யூட் பண்ணியிருப்பேனே. இன்னைக்கு அந்த மெர்சி உயிரோட இருந்திருப்பால. அப்போ எங்கே வேணாலும் என் வீட்டு பிள்ளைனாலும் போய் இது பண்ணுன்னா இப்படித்தான் இழப்பு இருக்கத்தான் செய்யும், ஏற்றுக்கத்தான் செய்யணும், கஷ்டம்தான். இப்போ ஹரிநாடார் அவருடைய பார்வை வந்து இந்த சாதி அடுக்கில் வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம், இந்த அடுக்குக்கு கீழே இருக்கிறவங்க அங்கேயே தான் இருக்கணும், அதே மாதிரி உங்கள் சாதி அடுக்கில் உங்களுக்கு மேலே இருக்காங்க. இருக்கட்டும். அதாவது நான் வந்து என்னை விட ஒருத்தங்க கீழே இருக்காங்கலாம் நான் யாரையும் நான் சொல்லலை, சரியா? ஒருவேளை அவங்கள விட நாங்கள் மேலே இருக்கோம்னு நினைக்கிறாங்களாங்கிறது பொதுத்தளத்தில் எல்லாரும் பேசப்படுது, அறியப்படுறது. என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் அண்ணன் வாங்க, அக்கா வாங்க, தப்பு கிடையாது. அண்ணன் அண்ணனாக இருக்கணும், அக்கா அக்காவாக இருக்கணும். நீ எப்போ நீ மருமகளாக வரணும், எப்போ மருமகனாக வரணும்னு வரும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனையாகுது. அது ஒரு ஜாதி ரீதியாக வரும்போது. பொதுவாகவே நான் என் சமூகத்திலே சொல்கிறேன், நாடாரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார், அதே வீட்டில் நாடார் பையன் டிரைவராக இருப்பான். ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கலை. அப்போ அதான் ஆணவ படுகொலைன்னு சொல்லுவீங்களா? இல்லையே. அந்த மாதிரி தான் ஒரு 2 குடும்ப பிரச்சனையை நீங்கள் ஜாதி பிரச்சனையாக பூதகரமாக்காதீங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு காதல் பிரச்சனை.
இது ஆணவ படுகொலை இல்ல, இது ஒரு காதல் பிரச்சனை. ஆணவ படுகொலை இல்ல. எப்படி இது எந்த இடத்துல ஆணவங்கிறீங்க? எந்த இடத்துல ஆணவம்? சுர்ஜித் எங்க அக்காவை காதலிக்காதன்னு சொல்றான். சுர்ஜித் வா மச்சான் வண்டியில போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து சொல்லி பாத்துருக்காங்களா? சொல்லி பாத்துருக்கானா பாக்கலையா? வேண்டாம், உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சொல்லி பாக்குறாங்க மச்சான் மாமா. ஆனா முறை இருக்குண்ணே. அவங்க அதாவது சுர்ஜித் பண்ணினது தப்பு. அதை தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதை வேற மாதிரி அவங்க பண்ணியிருந்திருக்கணும். பெரியவங்களை வச்சு பேசியிருக்கணும், இரு சமூகத்தில் பேசியிருக்கணும். இப்போ கவினோட அப்பா கவின் படுகொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் என் தலைவர் திரும்ப வருவார் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதே திருமானண்ணா கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணு கேட்டிருக்கலாமே. ஒரு அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அழகாக போய் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க. சரி, தவறே நடந்திருக்கட்டுமே. 2 சமுதாயத்தில் லவ் பண்ணிட்டாங்க, சின்சியராக லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு பேசியிருக்கட்டுமே. தப்பு இல்லையே. நீ கவின் உயிரோடு இருந்திருப்பார்ல. உயிர் போனதுக்கப்புறம் ஏங்க புலம்புறீங்க? போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டியதானே? அதுக்கு தானே கல்வி அறிவை கொடுத்துருக்காங்க. காமராஜர் ஐயா அதுக்கு தானே எல்லாரும் படிங்கன்னு சொல்லி அறிவை வளர்க்கறதுக்கு தானே கல்வியை கொடுத்தாரு. அப்போ கல்வி நீங்கள் கற்றும் அறிவு இல்லாமல் தானே இருக்கீங்க. காமராஜர் ஐயா சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், கல்வி அறிவு வந்துருச்சு. ஆமாம், நம்ம நம்பணும் இந்த சமூகத்தில் ஒரு கல்வி அறிவு வந்துருச்சு அப்படின்னா, இந்த படிப்பெல்லாம் எல்லாருமே யோசிச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வராது, சாதின்ற ஒன்று ஒழிஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நம்பணும். இதை உடைச்சிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அண்ணன், அந்த கல்வி அறிவு வரும்போது தான் நாம் யார் அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க தோணும். இன்றைக்கி ஏன் கீழடிய அரசாங்கமே போய் தோண்டி பார்க்குது? பாரத பிரதமர் ஐயா மாண்புமிகு நரேந்திர மோடிஜி ஏன் கீழடியை பற்றி பேசுகிறாரு? நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஆமாவா இல்லையா? நமக்குன்னு இப்போ ஒரு வரலாறு பாரம்பரியங்கள் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அரசாங்கம் பாரம்பரியம் என்னங்கிறத தேடி போகலாம். ஒவ்வொருத்தங்க தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதி குடும்பம் பாரம்பரியத்தை தேடி போக கூடாதா? இதுக்கு உங்களுக்கு ஒரு நியாயம். இதுக்கு மட்டும்தான் கல்வி. எதுக்கு மட்டும்? நான் யாரு, என் தாத்தா யாரு, என் தாத்தாவோட தாத்தா யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுல நீங்க தெளிவா ஆயிடுறீங்கல்ல. அப்ப நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. எது நமக்கு செட் ஆகும், எது செட் ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதுதான் அந்த கல்வி அறிவுங்கிறது, 6ஆம் அறிவு அப்படிங்கிறது. அப்ப கல்வி எதுக்கு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும். ஒண்ணு போலதான் இருக்காங்க. ஒண்ணு போல இருக்கு. யாரும் மாறுபட்டுலாம் இல்லையா? இதுல சாதின்றது இல்ல. கல்வியோட நோக்கமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்க கல்வி அப்படி சொல்லிடாதீங்க. நீங்க இல்லன்னா கல்வி நீங்க எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்காங்க. பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜியும் இருக்கிற அதே மேடையில தான் திருமாவளவனும் இருக்காரு. திருமாவளவனும் மோடிஜியும் ஒரே மேடையில தானே இருக்காங்க, ஒண்ணு போல தானே இருக்காங்க. அதுதான் கல்வி. அப்புறம் அததான் சொல்றேன், கல்வி அதை தான் கொண்டு நிறுத்தணும். நம்ம எல்லாம் பாட புத்தகத்துல திறந்த உடனே என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல், அப்புறம் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். சரி, அதை பண்ணுங்கன்னு அறிநடார் சொல்லலையே, அதை நீங்க செய்யுங்கன்னு அறிநடார் ஊக்குவிக்கலையே. பொண்ணு விட்டு பொண்ணு எடுத்துக்கலாம், நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லலையே. அண்ணன் அப்படி இல்லைண்ணே. அதாவது இப்ப வந்துருது இல்லையா தீண்டாமை? அண்ணன் இதுக்குதானே எழுதிருக்காங்க முன்னாடியே. அண்ணன் இதை சொல்றீங்க. கவினோட படுகொலைக்கு இப்ப பேசக்கூடிய ஊடகங்கள், தொலைக்காட்சி விவாதங்கள், அரசியல் தலைவர்கள் இப்ப சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு முஸ்லீம் பெண்ணை தலித்து பையன் காதல் பண்றான். அந்த பையன் அந்த முஸ்லீம் பெண்ணோட வீட்டில் போய் பொண்ணு கேட்குறான். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பையன் அந்த இடத்துல சூசைடு பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குடும்பத்தினரால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இன்னைக்கு அதே தலித் சமுதாயத்தோட இருக்கக்கூடிய கவினுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரக்கூடிய தலைவர்கள்லாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? அப்ப ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட போனா அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்கிற பயத்தினால எல்லாரும் மூடிக்கிட்டு இருக்காங்களா? இதை நான் பொதுவான பார்வையில நான் பார்ப்பேன்ல. இல்ல நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி? என்னோட பார்வையில நான் கேட்கிறேன். சரி, அப்ப அது காதல் தானே? அந்த ஒரு முஸ்லீம் பெண்ணை அவங்களுக்குள்ள ரதம் தானே தலித்துக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க.
ரத்தம் எல்லாருக்கும் சமம் தானே. ஆஸ்பத்திரிக்கு போனால் நாடார் ரத்தமா தேவர் ரத்தமா தலித் ரத்தமான்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே. அப்படி பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த முஸ்லீம் பெண்ணை அந்த தலித்து பையன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கொலையை பற்றி அல்லது அந்த தற்கொலையை பற்றி ஏன் ஊடகங்கள் பேச முன்வரலை? ஏன் அதை நீங்கள் அரசியலாக்கலை? அதுவும் தலித்து பையன் தானே பாதிக்கப்பட்டான். அப்போ எங்கே போனீங்க? மாரி செல்வராஜ் எங்கே போனார்? பாரஞ்சித் எங்கே போனார்? டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் தொல் திருமாவளவன்லாம் எங்கே போனாங்க? நீங்கள் குரல் கொடுத்தீங்கல்ல. அப்படி இல்லைண்ணே. இப்போ நான் அண்ணன் ஒரே ஒரு விஷயம் தானே, பொதுவான பிரச்சனைகளுக்கு நம்ம என்னத்தை தான் குரல் கொடுத்தாலும் ஒவ்வொரு ஜாதி ரீதியாக இருக்கிறதுக்கு அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சும்மா பேருக்கு பெருமைக்கு சொல்லிக்கிடலாம். இப்போ கவினோட படுகொலைக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கலாம், அனுதாபத்தை தெரிவிக்கலாம். நான் போய் அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு 48 மணி நேரமும் 4 நாள் நான் காத்திருக்க முடியாது. ஆனால் நான் அஜித்குமாரோட படுகொலையில் நான் நிற்கலாம், கூட இருக்க முடியும். புரியுதுங்களா? இதே தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அவங்க வரும்போது பொதுத் தலைவர்களாக அறியப்பட்டாலும் அவங்களும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர்களாக தான் இருக்காங்க. இதை மறுக்க முடியாது. இல்லை மறுக்கல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்க கவின் வீட்டு முன்னாடி 48 மணி நேரம் நிற்க முடியாது, அஜித் வீட்டு முன்னாடி நான் 48 மணி நேரம். எனக்கு அந்த உரிமை இருக்குண்ணே. எஸ், நான் 2 வீட்டு முன்னாடி 48 மணி நேரம் நின்னேன். அண்ணே நான் ஒரு பத்திரிகைக்காரனா நீங்க அப்ப இங்க இங்க எங்க வருது பிரச்சனை பாருங்க. எனக்கு அந்த சாதி அடையாளம் கிடையாது, சாதின்றது ஒரு இதுவும் கிடையாதுன்னு நான் நம்புறேன். அப்ப 2 வீட்டு முன்னாடி நான் சகஜமா நிப்பேன். இன்னொரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் நிப்பேன். சரி, அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு சாதிய உணர்வு இருக்கிறனால என்னால அங்க நிக்க முடியல. சரி, தான் உங்களுக்கு அண்ணன் சொல்லக்கூடிய எல்லாரும் ஒண்ணுதான், சரிசமம். ஜாதிங்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய தலைவராக இருக்கட்டும், சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு பிசிஆர் அப்படிங்கிற அந்த சட்டத்தை மட்டும் நடைமுறையில் வச்சிருக்கீங்க? அவங்களும் சரிசமம் தானே. அந்த தலித் எல்லாரும் ஒரே சகோதரர்கள் சகோதரிகள் தானே. அவங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு பிசிஆருக்குள்ள அடைக்கிறீங்க? அவங்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு சட்டம் எதுக்கு? ஏன் தெரியும்? அதை உடைங்க. இல்ல ஏன் தெரியும்? அதை உடைங்க. இல்ல அது அவசியம். அதை உடைங்க. அதால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, பொய்யா புனையப்படுது. எத்தனை மாற்று சமுதாயத்து இளைஞர்கள் இன்னைக்கு பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொய்யா பிசிஆர் வழக்கு பதியப்படுது, காவல்துறையினர் மேலே பிசிஆர் வழக்கு பதியப்படுது. ஒரு தவறு நடந்து பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணா பரவாயில்ல, சும்மா நத்துக்கும் என்னைய என் ஜாதி பேரப்ப சொல்லி திட்டான், சும்மா நத்துக்கும் என் ஜாதியை சொல்லிட்டான், ஏன் கொண்டு வரீங்க? எல்லாரும் சமன் சொல்றீங்கல்ல, எடுங்க அந்த பிசிஆர். இல்ல இல்ல நீங்க கேக்குறது நியாயம். ஒரு சில இடத்துல அப்படி நடக்கிறது, அப்படி பல இடங்கள்ல நடக்குது. கரெக்ட், அது கண்டிப்பா கேட்கணும். பொய்யா அந்த விஷயத்தை கையில எடுக்கும்போது நிச்சயமா பாதிப்புக்குள்ளாகிற சம்பவங்கள் நடக்குது, அது கட்டாயமா கேட்கணும். ஆனா அதுக்காக அதை நீக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி சரிசமம், அதே சகோதரத்துவத்தோட தான் இப்பவும் இருக்கத்தான் பாருங்க. சாதி ஆணவத்தோட பேசுற ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆணவத்தோட பேசுறவங்க நான் சொல்றேன், அவங்க எல்லாம் சும்மா இருந்துருவாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? இப்போ நாப்பில் என்னென்ன பண்ணுறாங்க அண்ணன், சட்டம் யார் தப்பு பண்ணாலும் சட்டம் தன்னோட கடமையை செய்யும். சரிங்களா? நான் ஆண்ட பரம்பரை, நான் ராஜராஜ சோழன் பரம்பரை அப்படின்னு சொன்னாலும் தவறு யார் செய்தாலும் சட்டம் கண்டிப்பாக தண்டிக்கும். இன்னைக்கு சுர்ஜித் தப்பு பண்ணியிருக்கிறாரு, சிறை தண்டனையை அனுபவிக்கிறார். அதனால் அந்த எல்லாரும் சகோதரத்துவத்தோட சட்டத்தையே வளைக்க விரும்புறோம். இல்லன்னா நீங்க சட்டத்தையே வளைக்க பாக்குறீங்களே. ஏன்னா நீங்க ஸ்பை வைங்க, ஒரு சில மாட்டு சமூகத்துல காதலிச்சா ஸ்பை வைங்க, போட்டு 5000 ரூபாய் கொடுங்க, 3 வருஷம் போடுங்க, 1 வருஷம் போடுங்க. அதானே. அப்ப சட்டத்தை ஒரு சில ஜாதிக்கு தகுந்த மாதிரி மட்டும் அவங்க கட்டமைச்சுக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு அந்த பிசிஆர் அன்றைய காலகட்டத்துக்கு தேவைப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு தேவைப்படுதா? இன்னைக்கு தேவையில்லையா? இன்னைக்கு தேவையில்லையே. இன்னைக்கு ஏன் தேவை? இன்னைக்கு எதனால பிசிஆர் தேவைப்படுது? எதனால தேவைப்படுது? எந்த பிரச்சனையும் எல்லாரும் சரின்னு தானே நீங்க சொல்றீங்க. இப்பதான் சொன்னீங்க. இப்ப இந்த பேட்டியில் நீங்களே சொன்னீங்க, கவின் இந்த லாரி வேகமா வருது, நகர்ந்து நின்றுக்கலாம். ஏன்னா சாதின்னு ஒரு லாரி வேகமா வருது இல்லையா, அவன் பார்த்துட்டு தான் இருந்தா அவன் நகர்ந்து இருக்கலாமேன்னு கேக்குறீங்க. இதே வாயை வச்சு நீங்க சொல்றீங்க இதை எடுத்துடலாமே. அதே லாரியை ஓட்டக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பிரேக் முடிக்கலாம்ல, லாரிவே தூக்கி போட்டுருங்கன்ற நீங்க சொன்னீங்க.
கல்வின்றது வந்து நம்ம ஒரு நம்புறோம், இதெல்லாம் மாற்றும் இந்த கல்வி அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம். அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. ஹரிநாடாரையெல்லாம் தப்பா பேசுறாங்க கமெண்ட்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுனால ஒரு பிரச்சனை. என்னடா இப்படி நடக்குது, 2 பேருமே படிச்சவங்க. அப்படி இருக்கும்போது எப்படிடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஆதங்கத்தில் ஹரிநாடார் பேசினாலும் திரும்ப பேசுறாங்க எல்லாருமே. அப்போ இந்த கல்வி நீங்க சொல்றீங்க, கல்வின்றதை வச்சு நான் என்ன, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு எனக்கு கல்வி வந்து ஒரு தனி அறிவை கொடுக்குதுன்னு நேரடியாகவே கேட்குறேன்னா, நீங்க வந்து அப்பாவை பத்தி சொன்னீங்க, உங்க தாத்தாவை பத்தி எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு 4 தலைமுறை தெரியும். அதுக்கு முந்தின தலைமுறையில் என்ன? அதுக்கு முந்தின தலைமுறைகள் என்னோட தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்களுக்கு தான் அவங்களை பற்றி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, யாருன்னு அவர்? எங்க முன்னோர்கள் தான். எல்லாருக்கும் முன்னோர்கள் தான். அது யாரு? அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா எந்த சாதியுமே இல்லாம அப்படி பார்த்தா அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா எங்களுக்கு வந்து நான் நாடார் சமூகத்தை சார்ந்தவன். சேர சோழ பாண்டிய வம்சாவளியர்னு சொல்லி மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மன்மோகன் சிங் ஐயா பிரதமராக இருக்கும்போது அரசாணையே பிறப்பிச்சு நாங்கள் வந்து சேர சோழ பாண்டிய மரபினர், அரச மரபினர்னு சொல்லியிருக்கிறாங்க. சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர்னு நாடார்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா சமூக மக்களும் அதை ஏற்றுக்கிட்டத்தான் செஞ்சாங்க. யாரும் அந்த டயத்தில் அம்மையார் இருக்கும்போது யாரும் எதிர்க்கலாம் செய்யலை. அப்போ எங்களுக்கு அந்த சேர சோழ பாண்டிய வம்சாவளியினருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லைல்ல, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் உங்கள் கல்வியால் உங்களுடைய 4 தலைமுறையோட நிறுத்திக்கிட்டீங்க? அதுக்கு முந்தைய தலைமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்க அதுக்கு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுதோம். அடுத்தடுத்தது அந்த இது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் பேருக்கு பின்னாடி நாடாரா போடாத அப்படிங்கிறீங்க. இப்போ எனக்கு போடாதன்னு சொல்ல ஏன் கேட்குறீங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனாச்சும் தெரிஞ்சுக்கிடட்டும், அடுத்த ஜெனரேஷனாச்சும் நம்ம இன்னாருன்னு தெரியட்டும். ஒரு கர்வத்தை உண்டு செய்தானா, என் பேருக்கு பின்னாடி ஒரு சாதி அடையாளத்தை போடும்போது உண்மை நெஞ்ச நிமித்தி, அதுதானே உண்மை, நிதர்சன உண்மை. ஹரிநாடாரு நாடார் சமுதாயத்துல தானே பிறந்தேன். நான் ஒரு தலித் சமூகத்துல பிறந்தால் நான் தலித்துன்னு சொல்லலாம், ஆமாவா இல்லையா? நான் நாடார் ஜாதின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அந்த சமூகத்துல பிறந்தால் நான் சொல்லலாம். ஆமா, சொல்லிருப்பீங்களா? பிறந்தா சொல்ல வேண்டியதானுங்க. இப்ப தலித் சமுதாயத்துல பிறந்துட்டு நான் நாடாருக்கு பிறந்தேன் சொல்லுவாங்க? அப்படி சொல்ல முடியாது, தப்பாயிரும்ல. இதுதானே பிரச்சனையா மாறுது இல்லையா? நான் வந்து இன்னாரு, என்னுடைய பரம்பரை என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் கம்பெல்லாம் சுத்தி இருக்கேன், அவங்களுக்கும் தெரியும்லண்ணே. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் தெரியத்தான் செய்யும். உண்மையிலேயே எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்களில் எங்கள் ஊர்லே ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லாம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு குடிக்கக்கூடிய டீ கிளாஸ் கூட அவங்க வேற ஒரு கிளாஸை தான் பயன்படுத்துகிற காலங்கள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர்லேயே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இல்லையே அப்படி. இன்னைக்கு எல்லாம் பேப்பர் கப். இன்னைக்கு அப்படி இல்லையே. அப்போ அந்த சகோதரத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கத்தானே செய்யுது. நான் பார்க்கும்போது என் முன்னாடி உங்கள் அப்பா வேற மாதிரி இருந்தார், நீ இன்னைக்கு இப்படி இருக்கியேன்னு சொல்லி நான் அவங்க வீட்டு பையனை நான் கேட்கலையே, ஏன்னா கேட்க தோணலையே. நான் அவங்கள மனுஷனாக தானே பார்க்குறேன். ஹரிநாடார் அண்ணா வந்து முடிச்சிடலாண்ணா, எப்பவுமே வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். ஆனாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக புது புது யோசனைகளை எல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு நல்லா இருந்தது யோசனை. அதாவதுண்ணே, இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காதலை பற்றி நம்ம இதாக சொல்லும்போது காதலிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பக்குவப்பட்டாங்க. கேளுங்க, கவினை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஃபோனில் பேசக்கூடிய அத்தனை காதலர்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அத்தனை காதலன்னு என்ன கேட்பான், உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கானா, இனி இந்த மாதிரி எதுவும் பட்டு தருவானுங்களா, கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? இதுதான் சாதிய பெருமை கேட்டிருக்க மாட்டாங்களா? அதுதான் இதெல்லாம் யார் பார்த்த வேலைன்னா இந்த சாதியம் பேசுறாங்க. சென்னை போன்ற பெருநகரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், நமக்கு தான் பணம் இருக்குல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இது பெருநகரங்களில் பெருசாக தெரியாது. ஆனால் கிராமப்புறங்கள் இன்னும் பக்குவப்படலை. இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோ பையனோ மாற்று சமுதாயத்தில் காதலுங்கிற வலையில் போய் விழுந்து ஓடி போயிட்டாலோ அல்லது ஏதோ சேர்த்து வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாலோ அந்த சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய
உறவினர்கள் உண்மையிலேயே வேற கோணத்தில் தான் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய காலங்கள் ஒருவேளை இன்னொரு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து சாத்தியப்பட்டால் கேள்விக்குறி தான். ஓ, 1000 ஆனாலும் கேள்விக்குறி. 10,000 வச்சுக்கோங்க, இருக்கலாம். நம்ம இருக்க போகிறது இல்லைன்னு. கரெக்ட், அதுதான் நம்ம இருக்க போகிறது இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டு அவ்வளோ தூரம் சண்டை போட்டே இருக்கோம். இப்போ எனக்குன்னு ஒரு சமூகம் இருக்கும். அந்த சமூகம் வந்து ஒரு பிடி அரிசி தருமானா 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. அப்படி நம்ம நினைக்கவே சமூகம், அதாவது அண்ணன் அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ எங்கள் சமூகத்தில், எங்கள் நாடார் சமூகத்தில் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து உண்மையிலேயே தொழிலில் முன்னேறணுங்கிறதுக்காக சங்கங்களை கட்டமைச்சு கல்வி நிறுவனங்களை நிறுவனாங்க. அப்போல்லாம் படிப்பை கொடுக்கறதுக்கே உள்ள சமூகம்னு பார்த்தா அது உண்மையிலே எல்லா சமூகத்தாலையும் நாடார் சமுதாயத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல கரெக்ட், அது வந்து நாடார் சமூகத்துக்காக மட்டும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். எல்லாரும் பொதுன்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய சமூகம் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அண்ணன் எல்லாருக்குமான கல்வியை நாங்க கொடுக்குறோம், எல்லாருக்குமான பொருட்களை வியாபாரம் பண்றோம். அதுக்காக நீங்க எங்க வீட்டுல வந்து பொண்ணை கேட்காத, எங்க வீட்டுல வந்து பையனை கேட்காதன்னு தான் சொல்றோம். பொருளுங்கிறது வியாபாரங்கிறது வேறண்ணே, கல்விங்கிறது வேற. அது வேற, இது வேற. இது குடும்பம், இது கலாச்சாரம், இது பாரம்பரியம். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நீங்க அழிக்க வராதீங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் அதை ஒரு ஆயுதமா கொண்டு வரீங்க? கல்வியா, நாங்க கல்வி தரோம், நல்லா படிச்சு உன் குடும்பத்தை பாரு, உன்னோட சமூகத்தை நீ நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போ. இல்லை, அதுதான் அது வேற இது வேறன்னு சொல்லும் போது தான் நம்மெல்லாம் தமிழர்கள்னு பெருமை பேசுகிறோம், ஆனால் மாறி நிற்கிறோம். எதனால நீங்க வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு நிற்கிறீங்க? ஏன் அந்த சமுதாயத்தில் தான் கட்டணும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சானா அப்படி பண்ணுவாங்க. நீங்க தான் அதுக்கு பையன் சொல்லிட்டீங்க. சரி, தெரியாதுங்கிறீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது ஒதுங்கி போயிடலாமே. அந்த குடும்பம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அந்த குடும்பம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, நான் இது முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு முறை பேசும்போது இதே ஹரிநாடார் என்கிட்ட ஒன்று சொன்னார். இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நல்லா படிச்சு நல்லா ஒரு கை நிறைய சம்பாதிக்கிற பையன், பொண்ணை வந்து பார்த்துக்கிற ஒரு திராணி இருக்கக்கூடிய பையனா இருந்தா கலந்துக்கிறது தவறு இல்லைன்னு என்கிட்ட ஒரு முறை. இன்னைக்கும் எவ்வளவோ காதல் திருமணத்தை சில பெற்றோர்கள் சரி ரைட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. கலப்பு மதமாக இருக்கட்டும், கலப்பு திருமணமாக இருக்கட்டும், நடக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அந்த குடும்பத்தினர்கள் ஏற்றுக்கிற பக்குவத்தை பொறுத்து தானே. விடுங்க, நீங்கள் அமைதியாக இருந்தால் ஏற்றுக்குவாங்கண்ணா. இப்போ நான் வந்து கவினுக்கு பொண்ணு கொடுக்காதியே அப்படின்னு சொல்லி சுபாஷினி குடும்பத்தில் சொல்லலையே. அது அவங்க குடும்பத்தில் அவங்க எடுத்த முடிவு தானே. அங்கே சொல்லல, ஆனால் பொதுப்படையா ஒரு விஷயத்தை திரும்ப நீங்க பொதுப்படையா ஏன் பொண்ணு கொடுக்கலன்னு நீங்க கேட்குறீங்க. நீங்க ஏன் பொண்ணு கொடுக்கலன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹரிநாடார் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றேன். இதுல என்ன இருக்கு? அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கா? இது நம்பிக்கை இருக்கான்னு தான் கேட்குறேன். இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, இருக்கா இல்லையா தெரியல, எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. இன்னும் நான் கற்றுக்கிட வேண்டியது நிறைய இருக்குல்ல. கற்றுக்கிடுங்கண்ணா, நல்லா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. ரொம்ப நிறைய விஷயம் பேசியிருக்கீங்கண்ணா. நிச்சயமாக நிறைய பேருக்கு புரிதலை உண்டு செய்யணும்னு நம்புகிறோம். ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. கண்டிப்பாக காலப்போக்கில் இந்த சாதியெல்லாம் ஒழிஞ்சிரும், நம்மெல்லாம் சேர்ந்து நல்லா இருப்போம்னு. அந்த நாள் வரும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் ஒரு 1000 வருஷம் அப்படின்னு அதுவும் கேள்விக்குறின்ட்டீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குவீங்கன்னு நாங்கள் மனப்பூர்வமாக நான் இருக்க மாட்டேன். அதை பார்க்குறதுக்கு இந்த கலப்பு திருமணங்கள்லாம் நடந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு ஹரிநாடார் அப்போ இருக்க மாட்டார்ல. ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், நம்ம சமூகத்துக்காக முன்னாடி நிற்கிறோம், எல்லாமே ஓகே, ஆனால் ஒரு ஆதாயத்துக்காகவும் ஒரு அரசியலுக்காகவும் நான் பெரியவன் காமிச்சிக்கிறதுக்காகவும் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோமே, நம்ம இது பேசுறது ஒரு நெருடலாக இருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அண்ணன், இந்த கவினோட படுகொலை சம்பந்தமாக நான் சில உங்களோட மீடியா அது இல்லாமல் ஒரு சில மீடியாக்களுக்கு கொடுத்த பேட்டிகளுக்கு அப்புறமா பொதுவாக, அதாவது ஏதோ அந்த சுர்ஜித்தோட சமூகத்துக்கு ஆதரவாக ஹரிநாடார் பேசுகிறாருங்கிற ஒரு மனநிலையில் எதிர்த்தரப்பினர் வந்து விவாத மேடைகளில் என்ன வேற மாதிரி சித்தரித்து பேசுகிறாங்க. ஆனால் சுர்ஜித்து அல்லாத, தலித்து அல்லாத சமூகத்தை சார்ந்த
எவ்வளவோ பேர், எவ்வளவோ அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்க என்கிட்ட தொலைபேசியில் நிறைய பேர் எனக்கு வந்து அண்ணன் உண்மையிலே உங்களோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் பேசுனது தவறுன்னு சொல்லி ஒரு சில குறிப்பு பேசினால் கூட பெரும்பாலானவங்க வந்து நான் பேசின விஷயங்களை ஒத்துக்கிறாங்க, உண்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கவினோட படுகொலைக்கு அப்புறம் ஏன் நாடார் சமூகத்தில் இன்னொரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலுங்கிற பேரில் ஏமாத்தி, சரியா, அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கு. 5 நாளைக்கு முன்னாடி உள்ள கதை இது. டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அது காத்துக்கிட்டு இருக்காங்க. 5-6 நாளைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் முடிச்சிட்டான். அப்போ அந்த பெண்ணோட குடும்பத்தில் நல்ல ஒரு வசதியை படைத்த அந்த குடும்பம், அந்த பையன் உண்மையிலே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறதுக்குள்ள தகுதி இல்லாத பையனா இந்த குடும்பத்து பெண் வீட்டில் நினைக்கிறாங்க. நல்ல பையனாக இருந்துட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் சரின்னு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஒரு சில அந்த அந்த பையனோட சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர்கள் மூலமாக எங்கள் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த ஜாதி தலைவர்களில் ஒரு சிலவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இத்தனை லட்ச ரூபா தாரியா, இவ்வளோ கோடி தாரியா, நான் கூப்பிட்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் நடக்குது இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி. அப்போ இதெல்லாம் நான் கேள்விப்படும் போது என் ரத்தம் கொதிக்காதான்னு. அப்பவும் அந்த பெத்த பெண்ணை கொடுத்துருக்குற அந்த வீட்டில் 50 சவரம் நகையை அந்த பெண் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நகை போனது அவங்களுக்கு பெருசாக தெரியல, பணம் போனது பெருசாக தெரியல, அந்த குடும்பத்தோட கௌரவம் போனதை பெருசாக நினைக்கிறாங்க. அந்த பையன் உண்மையிலேயே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா வச்சுக்கிற அளவுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கிற பையனாக இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிடுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பெத்த தாய் தப்பனோட வழி எப்படி மான மரியாதையோட அந்த ஊரில் வாழ்வாங்க? இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல இந்த ஒரு ஜாதிய தலைவன் இருக்கக்கூடியவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானா? அப்போ நீங்கள் சொல்கிற அந்த காதல்னு சொல்கிறது உண்மையான காதலாக இருந்தால் பணத்துக்கு பேசுவாங்களா? ஆமாவா இல்லையா? நீங்கள் காதல் காதல்னு காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த காதலை வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறானா இல்லையா? பொண்ணை கொண்டு வந்து விட்டுருதேன், எனக்கு கோடி ரூபா கொடுன்னு சொல்லி பேரம் பேசுகிறானா இல்லையா? இப்போ நடக்குங்க. ஆனால் அந்த குடும்பத்தினர் புகார் அளிக்கலை, புகார் அளிக்கலை, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, குடும்ப கௌரவத்தை பார்க்குறாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் வாழணும்னு தான் நினைப்பாங்க, சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. சுர்ஜித்துக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் படுகொலையை பண்ணிட்டான், அப்படி சொல்லாதீங்க. சுர்ஜித்துக்கு தெரியாது, ஆத்திரத்தில் பண்ணிட்டான் கிடையாது. ஆனா ஆயுசுக்கும் சேர தண்டனை. ஆத்திரமே கிடையாது, ஆணவம் நின்னு நிதானமா மிளகா பொடியெல்லாம் வாங்கி வச்சு இன்னைக்கு அது அனுபவிக்கிறாப்ல. ஆனா இந்த நாடார் வீட்டு குடும்பத்துல அந்த குடும்பத்துல அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் என்கிட்ட மன்றாடும் போது கேட்கிறேன், நான் பேசுறேன், அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நான் பேசி வர சொல்றேன். ஆனால் உங்க பெண்ணு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? ஏன்னா சட்டம் அப்படித்தான் சொல்லுது. உங்க பொண்ணு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, அது எந்த தலைவராக இருந்தாலும் நான் வர சொல்றேன், பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றேன். ஆனால் அந்த ஜாதி தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பையனோட உயிருக்கு தான் என்கிட்ட உத்தரவாதம் கேட்பாங்க, அதுக்கு நீங்க கேரண்டி கொடுங்க, நான் வர சொல்றேன்னு. அந்த கட்டம் தாண்டிருச்சு நாங்க. அப்ப பேசி பிரயோஜனம் இல்லைன்னு, சட்டப்படி போய் பிரயோஜனம் இல்லைன்னு இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. குடும்பம் மானம் போச்சு. நீங்க காதல் காதல் கலப்பு திருமணம் இருக்கீங்க. இல்லை, நான் கேட்ட கேள்வி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும்போது அது குரல் அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுதானா இன்னைக்கு ஈஸியா சோசியல் மீடியாக்கள்ல காதலை பத்தி விதண்டத்துக்கு அறிஞரார் பேசுறேன்னு சொல்லக்கூடியவங்களோட குடும்பத்துல ஒரு இழப்பு நடக்கும்போது தெரியும். அன்னைக்கு யோசிப்பாங்க, அன்னைக்கு அறிஞரார் ஒரு கிறுக்கம் பேசினா கரெக்டா தான் சொல்லியிருக்கான்னு அன்னைக்கு உணரட்டும். அது நான் கேட்ட கேள்விக்கு வந்து முடிச்சிடலாம்ண்ணா. நான் கேட்டது என்னன்னா, நமக்கு ஒரு முகம் இருக்கு, நம்ம ஒரு அடையாளத்தோட இருக்கோம், இதெல்லாம் பேசும்போது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சது உண்டா? ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கருத்துல உடன்பாடு இல்லைன்னாலும் ஒரு ஃபோர்ஸ்க்காக பேச வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு உருவாகிறது உண்டு. இல்ல அந்த மாதிரி என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான்னு. அதாவது நான் எந்த இடத்துலையும் விதண்டவாதத்துக்கு நான் பேச மாட்டேன், பேசினது இல்லை. ஒருவேளை எனக்கு தெரியலன்னா ஒரு விஷயம் தெரியலன்னே நான் சொல்லிடுவேன். என் மேலே தவறு இருந்துன்னா தவறுன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நான் எந்த ஒரு பொது மேடைகள்லையோ
என் கூட பயணம் பண்ணக்கூடிய கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய என் சமுதாய பசங்கக்கிட்டையும் நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, டெக்னாலஜி மோசமாக இருக்குது, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. பெண் பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும், அவங்க தான் காதல்னு சொல்லி வந்தாலும் பாதிக்கப்படுறது நீ. ஒரு சாதாரண ஒரு பெண்ணு ஆசைப்படுதுன்னு சொல்லி வரும், அந்த இது நம்ம சமூகமாக இருந்துட்டு அது பிரச்சனை இல்லை. அதே இது ஒரு தலித் சமூகமாக இருந்தால் அந்த பிசிஆருங்கிறது அவங்களுக்கு பக்கபலமாக வந்துடும். அப்போ அது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பலமாலாம் இருக்கும். இதெல்லாம் நான் புரிய வைக்கிறேன். ஏன் சார்ந்து இருக்கக்கூடிய பசங்க கிட்ட தவறு பண்ணாதீங்கிறத தான் நான் சொல்கிறேன். சரி, காதல்னாலே வந்து ஒரு பர்பஸாக நடக்குது அப்படின்றது தான் பார்வை. கண்டிப்பாக காதலில் உண்மையே கிடையாது. அதாவது நான் எது உண்மைங்கிறீங்க, அவங்க எதை வச்சு காதல் அப்படிங்கிறாங்க? 2 பேருக்கு மனசு ஒத்து போச்சு, அவங்க நம்ம வாழ்க்கையை நல்லபடியா நடத்தலாம். ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல், அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இது, அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கைங்கிறது வாழ விட்டா வாழ்க்கையா அப்படி கிடையாது. என்ன அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத தான் பெத்தவங்க நினைக்காங்க. காதலிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஓகே. நான் கேட்கறது காதல் அப்படின்ற ஒண்ணு வந்து அரிநாடர் நம்பல. அது புனிதமா இருக்கணும்னு புனிதமா இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு போட்டுமே. இருக்கா இல்லையா? இருக்கான்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை. அது எனக்கு அந்த அளவுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு ஆராய்ச்சி செய்யணும். சரி சரி, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருவேளை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நன்றி நன்றி நன்றி.